அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னா நல்ல விஷயங்களை கேளுங்க, உங்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறது தத்துவங்களும் அதன் உண்மையும். தத்துவம் 1. நீ உன் குடும்பத்தை புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை புரிந்து கொண்டால் உனக்கு குடும்பம் தேவையில்லாமல் போய்விடும். இது நிறைய பேர் குடும்பத்தில் நடக்கிற ஒன்று. நீங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களையும் வேதனைகளையும் வலிகளையும் கவலைகளையும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் சுற்றி இருக்கிறவங்களுடைய கவலைகளை வேதனைகளை வலிகளை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற குடும்பம் தேவையில்லாமல் போயிடும். அதாவது அந்த குடும்பத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் போயிடுவீங்க. நீங்கள் தன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கவலைகளை வலிகளை தீர்க்கிற வழியை பார்க்கணும், உங்கள் குடும்பத்தை புரிஞ்சுக்கணும் முழுசாக. அப்படி நீங்கள் புரிஞ்சிக்காமல் மற்றவங்கள மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற இடைவெளி அதிகமாகி நீங்கள் அந்த குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்களே தள்ளுற மாதிரி ஆயிரும். அதனால் என்றைக்குமே முதல்ல நம்ம குடும்பத்தை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள புரிஞ்சுக்கலாம். தத்துவம் 2. நீ உன்னுடைய மதிப்பை எதை வைத்து கணக்கிடுவாய்? பணத்தாலா இல்லை பாசத்தாலா? இது ஒரு தத்துவமாக இருந்தாலும் முக்கியமான கேள்வியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மதிப்புன்னா உங்களுடைய எண்ணங்களில் பாசம் அதிகமாக இருக்கா இல்லை பணம் சம்பாதிக்கிற ஆசை அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் மதிப்பிடணும். என்றைக்குமே பணத்தை நம்ம உழைப்பில் வாங்கிடலாம், ஆனால் பாசத்தை எந்த உழைப்பாலும் வாங்க முடியாது. அதை நம்ம நல்ல எண்ணத்தாலும் நல்ல சிந்தனையாலும் நல்ல செயலாலும் மட்டும்தான் என்றைக்குமே பாசத்தை அன்பையும் வாங்க முடியும். காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று அன்பு பாசம். அப்படி இருக்கும்போது பாசத்தை வச்சு தான் எல்லாரையும் மதிப்பிடணும், பணத்தை வச்சு கிடையாது. பணக்காரன் எவ்வளோவே பணம் சம்பாதிச்சு போவான், அவன்கிட்ட பாசம் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஆனால் பணம் இல்லாதவங்க கிட்ட பணமே இல்லைனாலும் அன்போடையும் பாசத்தோடையும் இருப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் யாருமே பாசமாக இருக்காங்களான்னு கேட்டால் தன் குடும்பத்தை விட மற்றவர்கள் மேலே தான் அதிகமான பாசமாக இருக்காங்க. குடும்பத்து மேலே பாசம் கம்மியாகிட்டே வருது. எப்போவுமே குடும்பத்து மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கணும், மற்றவர்கள் மேலெலாம். தத்துவம் 3. செயற்கையை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் இயற்கையை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது. நிஜமாகவே நம்ம செயற்கையாக செய்கிற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மின்சாரத்தால் இயங்குகிறது. அதனால் அதை அணைச்சா போதும், கட்டுப்படுத்திடலாம். ஆனால் இயற்கையை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. இயற்கை நம்மகிட்ட எந்த அளவுக்கு பாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளை பயமுறுத்தக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் எப்போதுமே இயற்கை யாருக்கும் கட்டுப்படாத ஒன்று. தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, உனக்கு தெரியாததை நீ தெரிஞ்சுக்கோ.